வணக்கம் சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிக்க சந்தோஷம். உங்களுக்கு தெரியும், தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சி காலம் எப்படி இருக்கிறது. இந்த ஆட்சி காலத்தின் ஊடாக தமிழ் மக்கள் எப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள், அல்லது தமிழ் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மை என்ன, அல்லது ஏற்பட போகின்ற நன்மை என்ன என்கின்ற விஷயத்தை நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அதாவது அவர்களுடைய செயற்பாடுகளே நிரூபித்திருக்கும் அல்லது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதே உண்மையான விடயமாக இருக்கிறது. சரி, அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சானக சம்பத் அவர்கள் ஒரு விடயத்தை நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே சொல்லியிருக்கிறார். இந்த நாட்டிலே இனவாதம் தலை தோங்குவதற்கு அல்லது மீண்டும் அந்த இனவாதம் கட்டியெழுப்பப்படுவதற்கு நாம் ஒருபோதும் இடமளிக்க போவதில்லை, அதற்கு இந்த அரசாங்கம் தயாரில்லை என்கின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த இனவாதத்தின் ஊடாக எங்களுடைய மக்கள் மிக மோசமாக, குறிப்பாக தமிழ் மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனூடாக கருப்பு ஜூலையினூடாக எங்கள் மக்களுடைய பல உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று அதற்கு பின்னரான காலப்பகுதியிலே ஆயுத போராட்டம் வெடித்து அது இறுதியிலே மிக பெரும் ஒரு அழிவை சந்தித்திருக்கிறது. அதனூடாக எங்களுடைய உயிர்கள் பல இழக்கப்பட்டிருக்கிறோம், உயிர்கள் பலதை இழந்திருக்கிறோம், சொத்துக்கள் பலதை இழந்திருக்கிறோம். இப்படி அதனுடைய வரலாறு என்பது நீண்டு கொண்டே போகிறது. இந்த வரலாற்றை நான் சொல்லவில்லை, தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சானக சம்பத் அவர்கள் சொன்ன விடயத்தை தான் நான் இப்போது சொல்கிறேன். சரி, இதனூடாக இந்த இலங்கையிலே வாழ்கின்ற மக்கள் மிக பெரும் அவலத்தை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இனியும் இப்படியான இனவாதம் இந்த நாட்டிலே ஏற்படக்கூடாது என்கின்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இதிலே இந்த இனவாதம் யாரால் வந்தது, அல்லது இந்த இனவாதத்தை கொண்டு வந்தவர்கள் யார், அல்லது இந்த கிளர்ச்சி, ஆயுத கிளர்ச்சி என்று சொல்கிறார்கள், அந்த ஆயுத கிளர்ச்சி ஏன் ஏற்பட்டது என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த விஷயத்தை அல்லது இந்த கருத்தை கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்வது சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த நாட்டிலே இனவாதம் அல்லது மதவாதம் தலை தோங்குவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர்கள் இந்த ஆட்சியாளர்களும் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த மக்களாகவும் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒரு தேசிய இனமாக இருக்கின்ற ஈழத்தமிழர்கள் மிக மோசமான வகையிலே பாதிக்கப்பட்டார்கள், அல்லது அவர்களுடைய உயிர்கள் உடைமைகள் எரிக்கப்பட்டன, உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. அதன் பின்னரான காலப்பகுதியில் தான் இளைஞர்களால், அதாவது அரசியல் ரீதியாக போராடி தோற்கடிக்கப்பட்ட இந்த இனம் அடுத்த கட்டமாக வேறு வழியற்று ஆயுத ரீதியாக தங்களுடைய இளைஞர்கள் ஆயுதமேந்தி தங்களுடைய உரிமைக்காக போராடினார்கள். இது வரலாறாக இருக்கிறது. இதிலே நிச்சயமாக இனவாதம் மதவாதம் இதனை கூறவிடவில்லை. நடந்த சம்பவம் இதெல்லாம், இது அத்தனையுமே வரலாறு நடந்திருக்கிறது, இந்த மண்ணிலே அரங்கேற்றப்பட்ட உண்மையாக இருக்கிறது. இதை நீங்கள் எங்க போயும் தேடி பார்க்கலாம், கூகுளில் போய் தேடி பார்க்கலாம், யூடியூப்ல. இப்ப இந்த அதாவது இந்த நவீன யுகத்திலே இதனையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்குது. அதை பற்றி நாங்கள் புதிதாக சொல்ல வேண்டிய காரணம் இல்லை, விஷயம் இல்லை. ஏனென்றால் இதற்கு அடித்தளமிட்டவர்களே இந்த இனவாதிகளும் அதே இடத்திலே இந்த பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த மக்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த செயற்பாட்டின் ஊடாகத்தான் இனவாதம் தலை தோங்கி இருக்கிறது அல்லது இனவாதம் கிளப்பப்பட்டது. இந்த விஷயத்தை அண்மையிலே, அதாவது நேற்றைக்கு முன்தினம் நாடாளுமன்றத்திலே உரையாற்றிய தமிழ் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார். இந்த நாட்டிலே ஏன் இனவாதம் ஏற்பட்டது, இந்த இனவாதத்தை ஏற்படுத்தியவர்கள் யார் என்கின்ற விடயத்தை அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருந்தார். அதனூடாக தற்போது இந்த அரசாங்கம் இனவாதத்தை இல்லாதொழிப்போம், இனவாதத்தை முற்றுமுழுதாக நீக்குவோம் என்கின்ற அரசாங்கமே ஒரு இனவாத கட்சியாக இருந்தது என்பதை இந்த ஆட்சியாளர்கள் மறந்துவிடக் கூடாது, அல்லது அவர்கள் மறப்பதும் நல்லதல்ல. ஏனென்றால் இனவாதத்தை கொண்டு வந்ததும் ஜேபி என்பது ஆரம்பத்திலே ஒரு இனவாத கட்சியாக இருந்த ஒரு கட்சி. உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய இணைந்த வடக்கு கிழக்கை பிரித்த தொடக்கம் இன்னும் பல முக்கியமான அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு தடையாக இருந்தவர்களும் இவர்கள் என்பதை எங்களுக்கு வரலாறு காண்பித்திருக்கிறது.
என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நிச்சயமாக சானக சம்பத் அவர்கள் குறிப்பிட்டது போலவே இனவாதம் தலை தோங்குவதற்கு இலங்கையில் வாழ்கின்ற தமிழர்களும் விருப்பப்படவில்லை. அதே நேரத்திலே பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த மக்களும் விரும்பாமல் இருப்பதுதான் சால பொருத்தமாக இருக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய விருப்பமாகவும் அதே நேரத்திலே நோக்கர்களுடைய கருத்தாகவும் இருக்கிறது. இதிலே இன்னும் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழர்களை பொறுத்தவரையிலே தங்களுடைய தேசத்திலே அல்லது தாங்கள் வாழ்கின்ற இந்த மண்ணிலே நிம்மதியாகவும் சுதந்திரமாகவும் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய குறிக்கோளுடன் தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இருந்த போதிலும் அவர்களுக்குரிய உரிமை என்பது அரசாங்கத்தினால் மறுக்கப்பட்டிருக்கிறது அல்லது மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவே அவர்கள் இன்று அரசியல் ரீதியாக போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லது போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இனவாதத்தை பேசுகின்ற அல்லது இனவாதத்தை ஒழித்து விடுவதாக கூறுகின்ற இந்த அரசு சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் தமிழர்களுக்கான உரிமையை அல்லது அவர்கள் எதிர்பார்க்கின்ற அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்ற தவறியிருக்கிறார்கள் அல்லது நிறைவேற்றாமல் இருப்பதற்கான காரணம் என்னவென்று பார்ப்போமாக இருந்தால், ஈழத்தமிழர்களுக்கு நிச்சயமாக உரிமைகள் கொடுக்கப்படுவதை ஒருபோதும் பெரும்பான்மை இன கட்சிகள் விரும்ப போவது கிடையாது. அதே நேரத்திலே இந்த மக்கள் என்றைக்குமே தங்களுக்கு கீழ் ஒரு அடிமைப்பட்ட இனமாக வாழ வேண்டும் என்பதையே பல இனவாத கட்சிகள் விரும்புகிறார்கள். அதைத்தான் இன்று இந்த நாட்டிலே இனவாதம் அல்லது இந்த ஆட்சியிலே இனவாதம் இல்லை என்று கூறப்பட்டாலும் இனவாதத்தை கிளப்புகின்ற அரசியல்வாதிகள் குறிப்பாக தென்னிலங்கையிலே எழுந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் அடிக்கடி இனவாத கருத்துக்களை புதைத்துக் கொண்டு அல்லது விதைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த இனவாதம் என்பது நிறுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் உண்மையாகவே அது பாராட்டக்கூடிய விடயமாக இருந்தாலும் முதலிலே இந்த தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அவர்களுடைய அரசியல் அபிலாசைகள் நிறைவேற்றப்படுகின்ற பட்சத்தில் தான் ஒட்டுமொத்தமாக எங்களுடைய தேசம் அல்லது இந்த நாடு ஒரு சுபீட்சகரமான நாடாக பார்போற்றும் ஒரு நாடாக திகழும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நல்லது சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.